ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 89வது தசகம். மிருகாசுர வதமும் ஸ்ரீ விஷ்ணு பரத்வமும். रमा जाने जाने यदिह तव भक्तेषु विभवो न सत्यसम्पत्यस्तदिह मदकृत्वा दशमिनां प्रशान्तिं कृत्वैव प्रदिशसि तद काममखिलं प्रशान्तेषु क्षिप्रं न खलु भवदीयेच्युतिकथा. இந்த 89வது தசகத்தில் பட்டதிரி மிருகாசுரன் வதமும் ஸ்ரீ விஷ்ணு பரத்துவத்தையும் வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் ஐஸ்வர்யம் தர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருமாயிருப்பனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மியின் தலைவா, இந்த உலகத்தில் உன் பக்தர்களிடம் செல்வம் உடனே உண்டாகவில்லை. காரணம், மிகுந்த செல்வம் கர்வத்தை உண்டு பண்ணுவதால் இப்படி சீக்கிரம் நீ செல்வம் அளிப்பதில்லை. அமைதி இல்லாதவர்களுக்கு மனசாந்தியை கொடுத்து உடன் அவர்களுடைய இஷ்டம் முழுவதும் நீ அளிக்கிறாய். உன் பக்தர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சத்ய பிரசாத ருஷிதான் விதி சங்கராதீன் கேச்சித் விபோ நிஜ குணானுகுணம் பஜந்தஹ பிருஷ்டா பவந்தி பத கஷ்டமதீர்க திருஷ்ட்யா ஸ்பஷ்டம் மிருகாசுரபுதாஹரணம் கிலாஸ்மின். இந்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனின் உபாசனையின் மேன்மையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சிலர் சீக்கிரம் சந்தோஷம் கோபம் அடைகிறவர்களான பிரம்மா, சிவன் முதலிய தேவர்களை தன் குணத்திற்கு தக்கவாறு சேவிக்கிறார்கள். இவர்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாமையால் வீழ்ச்சி அடைகிறார்கள். கஷ்டம். இப்படி வேறு தேவர்களின் உபாசகர்கள் நழுவுவதில் மிருகாசுரனே தெளிவான உதாகரணம் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சகுனிஜ சது நாரதமேகதா த்வரிததோஷமப்ருச்சதீஸ்வரம் சச்சதிதேஷகிரீஷமுபாசிதும் நது பவந்தமபந்துமசாதுஷு. இந்த 3வது ஸ்லோகத்தில் நாரதர் உபதேசத்தின் நோக்கத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் சகுனியின் மகன் மிருகாசுரன் நாரதரிடம் விரைவாக வரம் கொடுக்கும் இறைவன் யார் என்று கேட்டான். நாரதர் சிவபெருமானை உபாசித்து வழிபடும்படி அறிவுரை செய்தார். தீயவர்களுக்கு விரோதியான உன்னை பற்றி நாரதர் கூறவில்லை அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தபஸ்தப்த்வா கோரம் சகலு குபிதः சப்தமதினே சிரஸ்சித்வா சத்ய புரஹரமுபஸ்தாப்ய புரதः அதிக்ஷுத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதானேன நிதனம் ஜகன்னாதாத்மவ்ரே பவதி விமுகானாம் க்வசுபதிஹி. இந்த 4வது ஸ்லோகத்தில் மிருகாசுரன் தவத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மிருகாசுரன் கடுந்தவம் புரிந்தான். சிவன் காட்சி தராததால் 7வது நாள் சினம் கொண்டு தன் தலையை அறுத்து வேள்வி செய்ய நிச்சயித்தான். உடனே சிவபெருமான் அவன் எதிரில் தோன்றினார். மிருகாசுரன் சிவபெருமானிடம், யார் தலையிலும் நான் கை வைத்தால் அவர் உடனே இறக்க வேண்டும் என்று வரம் கேட்டுக்கொண்டான். இப்படி துச்சமானதும் மிக கொடியதுமான வரத்தை சிவனிடமிருந்து வேண்டினான். உன்னிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு எப்படி நல்ல புத்தி வரும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். முக்தாரம் பந்தமுக்தோ ஹரிணபதிரிவ பிராத்ரவத் சோதருத்ரம் தைத்யாத் பீத்யாஸ்மதேவோ திஷி திஷி வலதே பிருஷ்டதோ தத்த திருஷ்டிஹி தூஷ்ணீகே சர்வலோகே தவ பதமதிரோக்ஷ்யந்தமுத்வீக்ஷ்ய சர்வம் தூராதேவா கிருதஸ்த்வம் படுவடுவபுஷா தஸ்திஷே தானவாயா. இந்த 5வது ஸ்லோகத்தில் பகவான் ரிஷிக்கு வந்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மிருகாசுரன் சிவனிடமிருந்து வாங்கிய வரத்தை சோதித்து பார்க்க விரும்பினான்.
விடுதலை அடைந்த சிங்கம் எப்படி பாயுமோ இதேபோல் அசுரன் சிவபெருமான் மீது பாய்ந்தான். சிவபெருமானும் அசுரனிடம் பயத்தால் பின்புறம் பார்த்து கொண்டே ஓடித்திரிந்தார். உலகம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. அப்பொழுது சிவபெருமான் உன் இருப்பிடமான வைகுண்டத்தை நோக்கி வருவதை நீ தொலைதூரத்தில் இருந்து பார்த்தாய். பின்தொடர்ந்து வந்த அசுரனை நீ பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு நீ அவன் எதிரில் நின்றாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். भद्रं ते शाकुनेय प्रमसि किमधुना त्वं पिशाचस्य वाचा सन्देहश्चेन्मदुक्तौ तव किमुन करोष्यङ्कुलीमङ्गमौलौ इत्थं त्वत्वाक्यमूढः शिरसि कृतकर शोपदच्छिन्नपादं भ्रंसो ह्येवं परो भासितुरपि जगति ஷூரினோபித்வமேவ. இந்த 6வது ஸ்லோகத்தில் மிருகாசுர வதத்தை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மிருகாசுரன் உன்னிடம் வந்ததும் நீ அவனை பார்த்து உனக்கு மங்களம் வரட்டும், நீ அந்த பேயின் பேச்சை கேட்டு ஏன் அங்குமிங்கும் ஓடுகிறாய், சந்தேகம் இருந்தால் நீயே உன் தலையில் கை வைத்து பார் என்று சொன்னாய். மூடனான மிருகாசுரன் தன் தலையில் கையை வைத்தான். உடனே அவன் வேறறுந்த மரம் விழுவது போல் கீழே விழுந்து இறந்தான். இப்படி வேறு தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு வீழ்ச்சியும் உண்டு. உன்னை வழிபடாதவன் இப்படியல்லவா அழிவை சந்திக்க வேண்டியிருந்தது. சூலமேந்திய சிவபெருமான் கூட உன்னுடைய உதவியை அல்லவா வேண்டுகிறார் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் சொல்றார். भृगुं किल सरस्वती निकटवासिनस्तापसास् त्रिमूर्तिषु समादिशन्नधिकसत्त्वतां वेदितुम् अयं पुनरनादार दुदितरुद्धरोषे विधौ हरेऽपि जजिहिंसिषौ गिरिजयादृदे त्वामगात्. இந்த 7வது ஸ்லோகத்தில் பிருகுமுனிவர் பிரம்மா சிவனை பரீட்சித்தலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஒரு சமயம் சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்து வந்த முனிவர்கள் மும்மூர்த்திகளில் சத்துகுணம் மிகுதியாக உடையவர் யார் என்று பிருகுமுனிவரை அனுப்பினார்கள். முதலில் பிருகுமுனிவர் பிரம்மாவை காணச் சென்றபோது அவர் முனிவரை வணங்கி துதிக்காமல் அவமதித்தார். அதன் பின் முனிவர் சிவபெருமானிடம் சென்றார். சிவபெருமான் முனிவரை ஆலிங்கனம் செய்ய வந்தார். ஆனால் உங்கள் ஆச்சாரம் மங்களம் இல்லாதவே என்று கூறி சிவபெருமான் கோபமடைந்தார். ஆனாலும் பார்வதி தேவி வந்து தடுத்தாள். கடைசியில் பிருகுமுனிவர் உன்னிடம் வந்தார் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். सुप्तं रमाङ्गभुवि पङ्कजलोचनं त्वां विप्रे विनिघ्नतिपतेन मुदोत्थितस्त्वं सर्वं क्षमस्व मुनिवर्य भवेत् सदा मे त्वत्पादचिह्नमिह भूषणमित्यवातीः. இந்த ஸ்லோகத்தில் காலால் உதைத்த பிருகுமுனிவரை பகவான் வேண்டுகிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தாமரை கண்ணனான நீ மகாலட்சுமியின் மடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாய். அப்பொழுது பிருகுமுனிவர் தன் காலால் உன் மார்பில் உதைத்தார். உடனே நீ சந்தோஷத்துடன் விழித்து எழுந்தாய். பிறகு முனிவரிடம், முனிவர்களில் சிறந்தவனே, நீங்கள் வருவது அறியாமல் படுத்திருந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று கூறினாய். மேலும் காலால் உதைத்தீர்களே, உங்கள் கால்கள் வலிக்கிறதா என்று நீ கேட்டு உன் திருவடி சின்னம் என் மார்பில் என்றும் நிலைத்து இருக்கட்டும் என்று கூறினாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். निश्चित्यते च सुदृढं त्वयि बद्धभावाः सारस्वता मुनिवरादतिरे विमोक्षं त्वामेवमच्युत पुनश्च्युतिदोषहीनं सत्वोच्चयैकतनुमेव वयं भजामः. இந்த 9வது ஸ்லோகத்தில் முனிவர்கள் நிச்சயித்த பகவான் நீ வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிருகுமுனிவர் மூலம் சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்த முனிவர்கள் உன்னையே சத்வகுணம் மிகுந்தவன் என்று நிச்சயித்து உன்னிடமே திடமான பக்தி கொண்டார்கள்.
வெகு நாட்களுக்கு பிறகு மோட்சம் அடைந்தார்கள். அச்சுதா, உன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாமலும் சத்துகுணம் நிறைந்த உன் திருமேனியை உடையவனுமான உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் பட்டதிரி சொல்றார். ஜெகத் சிருஷ்டியாதௌ த்வாம் நிகமநிபகைர்வந்திபிரிவ ஸ்துதம் விஷ்ணு சச்சித் பரமரச நிர்த்வைதவபுஷம் பராத்மானம் பூமன் பசுபவனிதா பாக்யநிபகம் பரீதாபஸ்ராந்த்யை பவனபுரவாசின் பரிபஜே. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரியோட பிரார்த்தனையை நாம் பார்க்கலாம். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உலக படைப்பு தொடக்கத்தில் துதி பாடகர்கள் போல் வேதங்களால் துதிக்கப்பட்ட சச்சிதானந்த ரூபமாகவும் அத்வைத ரூபமாகவும் பரமாத்மாவாகவும் உலகங்களுக்கெல்லாம் விளங்குகிறாய். கோபிகைகளின் பாக்கிய குவியலான உன்னை என் துன்பங்கள் போக்க வேண்டுகிறேன் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி நாமும் குருவாயூரப்பனின் தாமரை திருவடிகளில் விழுந்து பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.